ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை குறித்து பார்த்து வருகிறோம். இன்றைக்கு சிறிய அறை வீடு என்பதை குறித்து பார்க்கிறோம். சிறிய அறை வீடு என்பது கட்டுப்பாடான வாழ்க்கையை குறிக்கிறது. 4 சுவர்களுக்குள் நாம் இருந்து கொண்டு ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை, கர்த்தருக்குள் இருக்கிற காரியம். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒரு காரியம் உண்டு. மேல் அறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேல் அறையில் தானியேல் 3 வேளை வழக்கமாக ஜெபிக்கிறது போல ஜெபித்து கொண்டே இருப்பாராம். உன்னத பாட்டு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் இந்த அறையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கட்டுப்பாடான வாழ்க்கை எப்படியும் வாழலாம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிற அருமையான ஒரு காரியம். இப்போ இந்த 4 சுவர்கள் என்பது ஒரு சிறிய அறை வீட்டை குறிப்பது போல நம்முடைய வாழ்க்கையும் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கைக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சிறிய அறை வீட்டின் ஆவிக்குரிய அர்த்தம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிறிய அறை வீட்டுக்குள் இருந்து நாம் கர்த்தரோடு கூட பேசுவோம். கர்த்தரும் நம்மோடு கூட பேசுவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே தொடர்ந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். நாளை சந்திக்கலாம். ஆமென்.